இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய வார்த்தையின்படி எந்த மனுஷன் செய்கிறானோ அந்த மனுஷனே தேவனோடு கூட இருந்து அவன் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக மாற்றக்கூடியவனா இருக்கிறான். நம்ம தேவனோடு கூட இருக்கணும். தேவ வார்த்தைகளை கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம தேவ சமூகத்துல உட்காந்து, அப்பா இன்னைக்கு என்ன பேசுறீங்க, இன்னைக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்னென்ன பண்ணும் என்று நீங்க எங்களோடு கூட சொல்லுங்க ஆண்டவரே. நம்ம கேட்கறது கிடையாது. ஆண்டவர் பேசினாலும் கூட அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நடக்கிறதுக்கு நம்மளால முடியறது கிடையாது. ஆனா பேதுரு அப்படியெல்லாம் அவர் பண்ணல. ஒரே ஒரு சந்திப்பு, அவரை பார்த்தாரு. தேவன் ஆழத்தின் சமுதிரத்தை வழியை போடுனாரு. அவர் போட்டாங்க. அந்த போடும் போது அவர்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்தாரு. அதெல்லாம் ஒதுக்கிட்டு அவருடைய வேலையை அந்நிய நாள்ல இருந்து விட்டுட்டு அவர் கர்த்தருக்கு பின்பாக வந்தவரா இருக்கிறார். கர்த்தருக்கு பின்பாக வந்தவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அப்படி எப்ப அந்த மாதிரி ஒரு தியாக உள்ளத்தோடு தேவனை தேட ஆரம்பிக்கிறோமோ, வார்த்தைக்கு நம்ம பிலீவ் பண்ணுகிறோமோ, அப்போது நம்மளுக்கு எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தருகிறார்.